அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா சேர வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதே நேரத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, அமமுக வந்துட்டு உங்களுடைய கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்றப்போ, அது பேசிக்கிறாங்கன்னு சொல்றப்போ அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல. உங்களுடைய பார்வை? அதாவது இதுல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எந்த காலத்திலும் கட்சிக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு. காரணம், 2026 கட்சி தோக்கக்கூடிய பட்சத்துல கட்சியில உள்ள முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் எடப்பாடிக்கு எதிரான மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸ்ஐ தலைவராக்க வேண்டும் என்று அவர்கள் போர்க்கொடி தூக்க வாய்ப்பு உண்டு. எனவே தனக்கு போட்டியாளராக தன் கட்சி பதவிக்கு எதிராக வரக்கூடிய ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னாலும் உறுதியாக சேர்த்துக் கொள்ள மாட்டார். அதே வேளையில் அவர் டிடிவி தினகரன் பற்றி மௌனமாக இருந்தார் என்றால் அவர் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்ப்பதாகவும் தான் டிடிவியை சேர்க்க தயாராக இருப்பதாட்டும் ஒரு தோற்றத்தை டிடிவிக்கு கொடுக்கிறார். இது ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒத்த கருத்தில் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு ராஜதந்திர முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். டிடிவியை பொறுத்தவரையில் அவரும் இதனை தனக்கு ஒரு சாதகமான அம்சமாக எடுத்துக்கொண்டு தனக்கு திமுக ஆப்ஷன், என்டிஏ ஏடிஎம்கே ஆப்ஷன், விஜய் ஆப்ஷன் 3 ஆப்ஷனும் இருப்பதாக கருதி அவர் தன்னுடைய மேம்பாட்டுக்கும் தன்னுடைய அரசியல் உயர்வுக்கும் என்னவோ அதை இந்த தேர்தலில் பார்ப்பார் என்று கருதுகிறேன். இன்னொரு கருத்தாக இதை நான் பார்க்க வேண்டும் என்றால், ஓபிஎஸ் 4 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று இபிஎஸ் நீதிமன்றத்தை அணுகியும் இன்னும் தேர்தல் ஆணையம் முடிக்காத ஒரு வழக்கில் ஓபிஎஸ் மனுதாரராக உள்ளார். அந்த வழக்கானது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தேர்வு செல்லாது என்ற ஒரு வழக்கு. அதில் ஓபிஎஸ்க்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் அதிமுகவில் மேலும் பல குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அந்த வழக்கை போட்ட ஓபிஎஸ்ஐ தன்னுடைய அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு போட்டியாளராக கருதுகிறார். அதே வேளையில் தினகரன் அமமுக என்று தனி கட்சியாக போனதனால் அவரை கூட்டணியில் சேர்த்தாலும் பரவாயில்லை, அது நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு எந்த ஒரு சேலஞ்சையும் 2026 தோல்விக்கு பிறகு நமக்கு வராது என்ற அடிப்படையில் தினகரனை சேர்ப்பதற்கான ஒரு சிறு ஆப்ஷனை அவர் ஓபன் பண்ணுகிறார். தினகரனுக்கும் இந்த உண்மைகள் எல்லாம் தெரியும் என்றாலும் திமுகவுடன் பேரம் பேசுவதற்கும் தாவேகாவுடன் பேரம் பேசுவதற்கும் இதனை தனக்கு ஒரு சாதகமான அம்சமாக இவர் தினகரன் எடுப்பார். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவருக்கு இபிஎஸ் கதவை மூடிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் மோடி இங்கு தமிழகம் வரும்போது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் அவர்களை சந்திக்காமல் கதவை அடைத்தது மோடி தான் என்பதும் தரவுகளோடு கூடிய மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ரவீந்திரன் துரைசாமி, அதே நேரத்தில் ஓபிஎஸ் சசிகலா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க அமமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதை பயன்படுத்தி தொகுதி பேரம் பேசுறதுக்கும் அதை வாய்ப்பாக பயன்படுத்துறான்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் திரு பிரியன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது பாமக வந்ததும் ஒரு பிளவுபட்ட பாமக தான் வந்திருக்கு. இப்போ அதிமுகவே பிளவுபட்டதா இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கூட்டணி அப்படிங்கிறது பலம் இல்லை, இப்படியே தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை? எனது நண்பர் பிரியன் எனக்கு மிகுந்த மதிப்புக்குரியவர். அவருடைய கருத்தை நான் முழுவதும் இதில் ஏற்றுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் மக்களவை தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணி வைக்காதவர். பிரியன் சொல்வது போல் பாஜக கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுகளுக்கும் பல ஓட்டுகளுக்கும் மைனஸ் என்ற கருத்தை அவரை சார்ந்த செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், இவர் ஜெயக்குமார் போன்றவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சி. அவர் மக்களவை தேர்தலில் பல இடங்களில் டெபாசிட் இழந்தார். தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தலைமைக்கு விழுந்த வாக்கை விட அவருக்கு 30,000 வாக்குகள் குறைவு. மக்களவை தேர்தலோடு நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் அவர் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். கன்னியாகுமரி, புதுச்சேரி போன்ற மக்களவை தொகுதிகளில் இவரை போல் பிரதமர் வேட்பாளர் இல்லாத, கூட்டணியும் இல்லாத சீமானை விட குறைவான வாக்குகளை எடுத்து 4வது இடத்திற்கு இரட்டையலை தள்ளப்பட்டது. அந்த சூழ்நிலையில் இவருக்கு எதிராக ஒரு அணியமைக்க சக்தி படைத்த பாஜக, அண்ணாமலை இவர்களை முறியடிக்கும் விதமாக அவர் பாஜக கூட்டணியில் வந்துள்ளார் என்பதே உண்மை. அவரை பொறுத்தவரையில் தான் திமுக அணிக்கு மாற்று, 2வது இடம் எனக்கு தான் என்று 2வது இடத்தை உறுதி செய்வதற்காகத்தான் மக்களவையிலேயே பாஜக மைனஸ் என்றவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் வந்திருக்கிறார். இதில் நண்பர் பிரியன் கூறக்கூடிய கருத்து 100க்கு 100 உண்மை. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.